பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இன்று நம்முடைய தலைவன் புரட்சி நாயகன் இயேசு சொன்ன ஒரு வார்த்தையை தியானிப்போம். யாத்திராகமும் 20ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லி பதிவு செய்யப்பட்டிருக்குது. கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. கொலை செய்யக்கூடாது. இது மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். அப்போ என்ன செய்யக்கூடாதுன்னா, கொலை செய்யக்கூடாது, கொலை குற்றவாளிகளாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் நம்முடைய தலைவன் கொஞ்சம் மாறுபட்டவர் தானே, அவர் கொஞ்சம் வித்தியாசமாக பேசுவார் இல்லையா. அவர் வந்த முற்பாடு ஒரு மலை பிரசங்கத்தில் ஒரு காரியத்தை சொல்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 21-22 வசனத்தை வாசிக்கும் பொழுது என்ன சொல்கிறார் தெரியுமா? கொலை செய்யாதிருப்பாயாக என்பது சரிதான். அதாவது பூர்வத்தார் முன்னார்களுக்கு நியாயப்பிரமாணத்தின்படி கொடுக்கப்பட்டது. கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு எதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அந்த ஜனங்களுக்கு நல்லா தெரியும் நியாயப்பிரமாணம் என்ன அப்படிங்கிறதுனால நல்லா தெரியும். அதனால தான் சொல்கிறாரு, கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அடுத்து அவர் சொல்கிற வார்த்தை தான் புரட்சிகரமான வார்த்தை. என்ன சொல்கிறா தெரியுமா? அங்கே கொலை செஞ்சால் தான் பாவம். கொலை செய்கிறவனை நியாய தீர்ப்புக்கு கொண்டு போவாங்க. கொலை செஞ்சால் அவனை நியாய தீர்ப்புக்கு கொண்டு போகணும். ஆனால் நம்முடைய புரட்சி நாயகன் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? கொலைலாம் செய்ய வேண்டியதில்லை. உன் எண்ணத்தை நீ சுத்தமாக வைத்துக்கொள், மனதை சரியப்படுத்திக்கொள், வாயின் வார்த்தைகளை காத்துக்கொள் அப்படிங்கிறதுல கவனமாக பேசுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்து கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு எதுவாக இருப்பான். அங்கே மேலே என்ன வாசித்தோம்? கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு எதுவாக இருப்பான். இங்கே தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்து கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு எதுவாக இருப்பான். கொலை பாதகத்துக்கு எதுவாக இருக்குதா? கொலை செய்த மாதிரி இருக்கா? தன் சகோதரனுக்கு நியாயம் இல்லாமல் கோச்சிக்க கூடாதான். நியாயமாக கோச்சிக்கிட்டால் தப்பு இல்லை. நியாயம் இல்லாமல் கோவிச்சுக்கிட்டு, நியாயம் இல்லாமல் குற்றம் சாட்டி, நியாயம் இல்லாமல் ஒரு மேல் அழுத்தம் கொடுத்து இவன் சரி கிடையாது அப்படின்னு சொல்லி நியாயமே இல்லாமல் குற்றச்சாட்டு பண்ணுகிற, கோபித்து கொள்கிறது, அது கொலை பாதகத்துக்கு எதுவாக இருக்குது. அவன் நியாய தீர்ப்புக்கு எதுவாக இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன், வீணனே அப்படின்னு சொல்லி, அதாவது வெட்டிப்பய, வீணனேன்னா வெட்டிப்ப, இவனெல்லாம் பேச வந்துட்டான் பாரு அப்படின்னு சொல்கிறவன் எதுக்கு எதுவாக இருப்பானா தெரியுமா? ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு எதுவாக இருப்பான். ஆலோசனை கூடி தீர்ப்பு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சங்க தீர்ப்புக்கு எதுவாக இருப்பானோ. அப்போ இதுவும் ஒரு விதமான கொலை பாதகம் தான். அடுத்து ஒன்று சொல்கிறாரு, மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு எதுவாக இருப்பான். அது ஜட்ஜ்மெண்ட், தீர்ப்பு. அப்போது சகோதரனை என்ன செய்யக்கூடாது? நியாயம் இல்லாமல் கோச்சிக்கக்கூடாது. சகோதரனை வீணன்னு சொல்லி திட்டக்கூடாது. மனசில் கூட நினைக்கக்கூடாது. மூடனே, முட்டாப்ப, இவனுக்கெல்லாம் என்ன தெரியும், முட்டாள் அப்படின்னு சொல்லி பழியை அவன் மேல் சுமத்தி தப்பாக ஒரு காரியங்களை செய்கிறவர்கள் எரி நரகத்துக்கு எதுவாக இருப்பான்னு சொல்கிறது. அப்போது ஆண்டவர் தலைவன் என்ன சொல்கிறாரு?
கொலை செய்யாதிருப்பாய், கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்பு எதுவாக இருப்பான். அப்போ கொலை மாத்திரம் இல்லைங்க, பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் கவனமாக பேசணும். சகோதரனுக்கு விரோதமாக காரியங்களாக இருந்தாலும் சரி, சகோதரிக்கு விரோதமாக காரியங்களாக இருந்தாலும் சரி, சகோதரனை தான் சகோதரி தான் இல்லை, யாரை குறித்து நம்ம பேசும்பொழுது கவனமாக பேச வேண்டும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரி நியாயம் இல்லாமல் கோபித்து கொள்ளுபவன் நியாய தீர்ப்புக்கு எதுவாக இருப்பான். அங்கே மேலே என்ன சொல்கிறது, கொலை செய்கிற இருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு எதுவாக இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரன் நியாயம் இல்லாமல் கோபித்து கொள்பவன் நியாய தீர்ப்பு எதுவாக இருப்பான் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, வெட்டிப்பய வீணன் என்று சொன்னால் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு எதுவாக இருப்பான். அதாவது கோர்ட்டில் போய் தீர்ப்பு சொல்கிறது, ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது. முதல் காரியம், நியாயமெல்லாம் கோச்சிட்டா போலீஸ் அரெஸ்ட் பண்ணலாம். நியாயம் வேணும், நியாயமே இல்லைன்னா அவனை போலீஸில் ஸ்டேஷனில் கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணுறது, ஜட்ஜுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறது. தன் சகோதரன் தேவையில்லாமல் குற்றஞ்சாட்டி முட்டாப்பை அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறவர்களுக்கு நரகம் காத்திருக்குதான். அதனால் அருமையான நண்பர்களே, உறவினர்களே, பார்த்து கொண்டிருக்கிற அன்பார்ந்தவர்களே, நாம் நம்மை கவனமாக காத்துக்கொள்வோம். நம்முடைய புரட்சி தலைவன் நிறைய புரட்சி காரியங்களை செய்திருக்கிறார். அவர் செய்த புரட்சிக்கு ஈடு இங்கே ஒன்றும் கிடையாது. அந்த புரட்சி தலைவனுடைய ஒரு சில வார்த்தைகளை இந்த நாட்களில் சொல்லியிருக்கிறேன். அந்த வார்த்தையை பின்பற்றுங்கள், அந்த புரட்சி தலைவனை ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.